தர்மபுரி படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலா வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் அந்த ரோல் இருக்கும். அந்த கேரக்டர் சூட் ஆவருன்னு சொல்லிட்டு எப்படி சார் அது? இல்லை, அது விஜயகாந்த் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கதை கேட்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்போ எங்கிட்ட கேட்கல, ரத்ன சார்ட்ட கேட்டுருக்காப்புல. ரத்ன சார் அவர் மைண்டில் முடிவு பண்ணியிருக்காரு வடிவேலுன்ட்டு. நான் சொல்லவே இல்லை. ஓகே, இவ்வளோ ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் அப்போ வடிவேலு கொடிவிட்டு பறக்கிறாரு. அப்போ ஒரு காமெடியாக இப்போ வடிவேலாக இருக்குன்னு அவராக மென்ஷன் பண்ணிட்டார். வடிவேலுன்னு அவர் சொல்லிட்டார் விஜயகாந்த் சார்கிட்ட. ஓகே, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரத்னா சார் வந்து வடிவேலு எப்போ பார்க்கலாம் அப்படின்னாரு. வடிவேலு எதுக்கு அப்படின்னு. இல்லை, அந்த கூட வர காமெடி கேரக்டருக்கு. இல்லை, அது வடிவேலு வேணாம் சார். இல்லை, நான் கேப்டன் சொல்லிட்டேன்னாரு அப்படின்னா. சார் நீங்களே என்ன சார் சொன்னீங்க? இல்லை இல்லை, ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும் அப்படின்னா. சார் எம்எஸ் பாஸ்கர் கரெக்டாக இருக்கும் அப்படி. இவருக்கு இல்லை இல்லை வடிவேலு பேசலாமே. இல்லை சார், வடிவேலு சரிப்பட்டு வராது. இப்போ எனக்கும் வடிவேலுக்குமே சரிப்பட்டு வராது. இல்லை இல்லை பேசுவேன், நான் பேசி பார்க்குறேன், சம்பளம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சம்பளம் பிரச்சனை இல்லை சார், வடிவேலு தான் பிரச்சனை அப்படி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, விஜயகாந்த் சார் எத்தனை நாள் கால்ஸ் கொடுக்குறாரோ அத்தனை நாளும் அவரும் கொடுக்கணும். விஜயகாந்த் சார் 2 மாதம் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாருன்னா அந்த 2 மாதமும் எனக்கு வடிவேலு சார் கூட இருக்கணும். இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பயங்கர பிஸி. அவர் வந்து 5 நாள் 2 நாள் இப்படி 2 மாதத்தில் அவர் 20 படம் பண்ணுவார். அவர் 2 மாதத்தில் 20 படம் பண்ணுற ஒரு காமெடியனை கூப்பிட்டு நான் அப்படி மொத்தமாக வச்சுக்க முடியும். அது மொத்தமாக வச்சுக்கிறதா அவருக்கு கேட்குற சம்பளம் பல மடங்கு போகும். அது ஒன்று. இன்னொன்று, நமக்கு மைண்டு சொல்லும் சில நடிகர்கள் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு. அது சிலர் பல இயக்குநர்களுக்கு வடிவேலு செட் ஆகிருக்கலாம். எனக்கு செட் ஆகாதவொன்று என் மனசுக்குள்ளே ஒரு சொல்லுச்சு. ஏன்னா நான் பிளான் பண்ணி படத்தை முடிக்கிறாள். எனக்கு அவர் சரியாக வராங்கன்னா நான் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கேள்விப்படுவோம்ல, ஒரு நடிகரை பற்றி எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க, என்ன பிரச்சனை எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளாக டிசைட் பண்ணி வடிவேல் வேணாம் அப்படி தான் எம்எஸ் பாஸ்கரை முடிவு பண்ணோம். அப்புறம் நானே போய் சொல்லிட்டேன் கேப்டன்கிட்ட போய், சார் வடிவேலு இல்லை, எம்எஸ் பாஸ்கர் கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இல்லை உங்கள் இஷ்டம், உங்களுக்கு யார் கரெக்டாக இருக்கோ அது நீங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி கேப்டனுக்கு போட்டு காட்டுறோம். படம் ஃபுல்லாக பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒன்று சொன்னார். அது எந்த ஹீரோன்னு சொல்லவே மாட்டாங்க. படம் நல்லாயிருக்கு சிரிச்சு சொல்கிறார். பெருசு இல்லை எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ அப்படி சிரிச்சு சொல்கிறார். எந்த ஹீரோ சொல்லுவாங்க? கோவம் வரும்ல, என்ன டம்மி இது பண்ணிட்டு அவர் டம்மியில் ஃபஸ்ட் ஹாஃப் போகும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் டேக் ஓவர் பண்ணிடுவார். இருந்தாலும் ஒரு மனுஷன் அதை பெருந்தன்மையாக எங்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி எம்எஸ் பாஸ்கர் பேசியிருக்காரு. பாஸ்கர் இல்லை நீதா ஹீரோ அப்படின்ட்டுருக்காரு. எந்த ஹீரோக்கு அந்த ஒரு மனசு வரும்? ஆமாம். அதனால் இது முழுக்க முழுக்க விஜயகாந்த் சார் அதுக்கு ஒத்துக்கலன்னா எம்எஸ் பாஸ்கருக்கு அதில் வந்திருக்க மாட்டார். இன்னொன்று, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சீன்ஸு எனக்கே சிலத்தை உறுத்தும். ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணாடில் போட்டு கெத்த அப்படி நடந்துவார். இவர் கை கட்டிட்டு நடத்தே வருவார் விஜயகாந்த் சார். எனக்கு ஃப்ரேம் பார்க்கும்போதே ஒரு மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது யார்? எம்எஸ் பாஸ்கர். இவர் ஓரமாக கை கட்டி நிற்பார். வேற ஹீரோலாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். என்ன அவரே பேசிக்கிருக்கார், டயலாக் ஃபுல்லாக அவருக்கே இருக்குது, நான் சும்மா கை கட்டி நிற்கிறேன் கேட்பாங்கல்ல. எதுவுமே இல்லை. அது குழந்த மாதிரி அவர் ஆட்டுக்கு ஓகே ஸ்கிரிப்ட் தெரியும். ஓகே இந்த மாதிரி 10 மேட்சில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஸ்கோர் பண்ணுவார், நம்ம சும்மா தான் நிற்கணும் அவர் தெரியும். கரெக்டாக அவர் அந்த மாதிரி ஒத்துழைச்சார். அதனால் முழுக்க முழுக்க அது எம்எஸ் பாஸ்கருக்கு இப்போ பேர் வர காரணம் நான் இல்லை, கேப்டன் தான். அவருடைய பெரிய மனசு தான். ஓகே, தேங்க்யூ. நன்றி, சந்திப்போம்.